அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா வந்து அந்த கேள்வியை கேட்டிருந்தார். இப்படி மன்னிப்பு கேட்பார்களா அப்படின்னு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த கடந்த காலத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்படி பார்க்கும் பட்சத்தில் இது எலக்டோரல் பாண்ட்ஸ் விஷயத்தில் கூட ஒரு மிகப்பெரிய அது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. அதுக்காக நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பா கேட்டாங்க. அவங்க பாட்டு தொடச்சு போட்டு போலையா, ஓட்டு போடுவதற்கான ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து எதிர்கட்சிகள் வைத்த வாதங்களை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்றே நாம் சொல்ல வேண்டும். அப்படிதான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஆனால் உடனடியாக இதை தடை செய்ய முடியாது. 2003 இதே போல எஸ்ஐஆரை பீகாரிலே செய்தபோது 2003 அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 22 வருஷத்துக்கு முன்னால 22 வருஷத்துக்கு முன்னால இதே எஸ்ஐஆரை பீகாரிலே செய்த போது கிட்டத்தட்ட 4.91 லட்சம் 4.91 கோடி மக்களிடத்திலே இது எடுக்கப்பட்டது அப்படின்னு இப்ப கூட பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோட ரிப்போர்ட் இருக்கு, பிஐபியோட ரிப்போர்ட் இருக்கு. நரேந்திர மோடி ஒரு பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்றாரு. ஒரு பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணி சொல்றாரு, சில பத்திரிகையாளர்கள் என்னை கேட்கிறார்கள், ஜேம்ஸ் மைக்கேல் லிண்டோ இத்தாலியிலிருந்து வந்தவரா என்று என்னை கேட்கிறார்கள். தேர்தல் ஆணையரை. இன்னைக்கு நம்ம தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னால் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறானுங்க. தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னா தேர்தல் ஆணையத்துக்கு நம்பிக்கை இல்லையா, அது ஒரு நடுநிலையான பாடி தானே, அதை குறை சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜேம்ஸ் மைக்கேல் லிண்டோ வந்து இத்தாலியில இருந்து வராரான்னு என்ன கேக்குறாங்க. எனக்கு அவருடைய ஜனம் பத்திரி என்கிட்ட இல்ல, அவருடைய பர்த் சர்டிபிகேட் இல்ல, என்கிட்ட அவருடைய பர்த் சர்டிபிகேட் இல்ல. ஐ வில் ஹேவ் டு ஆஸ்க் ராஜீவ் காந்தி. நான் ராஜீவ் காந்தி ஃபுல்லா கேளுங்க, நீங்க சிரிக்க மாட்டீங்க, வேதனைப்படுவீங்க. நான் ராஜீவ் காந்தி கிட்ட கேட்கணும், லிண்டோவும் சோனியா காந்தியும் ஏதாவது சர்ச்சிலே வந்து சந்தித்துக் கொண்டார்களா என்று நான் ராஜீவ் காந்தியிடம் தான் கேட்க வேண்டும் என்று கேவலமாக தேர்தல் ஆணையத்தை பேசியது மட்டுமல்ல, ஒரு எதிர்கட்சி எதிர்க்கக்கூடிய ஒருவரை எப்படி சம்பந்தம், இதுக்கு என்ன மாதிரி மீனிங் எடுப்பீங்க, நீங்க எப்படி பேச முடியும்? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய அலிமல் புகாரி இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலில் இருந்து நீக்கி இருக்காங்க. குறிப்பா குடியுரிமையே வந்து கேள்விக்குறியாகிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டு, ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு. தற்போது உச்சநீதிமன்றத்திலே இன்றைய தினம் அது சம்பந்தமான வழக்குகள் வந்து ஹியரிங்க்கு வந்துச்சு. உச்சநீதிமன்றத்தில் என்னென்னலாம் வந்து வாதிக்கப்பட்டது, உச்சநீதிமன்றம் ஏதேனும் வந்து உத்தரவுகள் பிறப்பித்திருக்கிறதா உங்களுடைய பார்வை சார்? இல்ல, கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதைத்தான் வந்து பெரிய அளவில் பேசி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா வந்து அந்த கேள்வியை கேட்டிருந்தார். இப்படி மன்னிப்பு கேட்பார்களா அப்படின்னு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த கடந்த காலத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்படி பார்க்கும் பட்சத்தில் இது எலக்டோரல் பாண்ட்ஸ் விஷயத்தில் கூட ஒரு மிகப்பெரிய அது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. அதுக்காக நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பா கேட்டாங்க. அவங்க பாட்டு தொடச்சு போட்டு போலையா, அப்படி பார்த்தாலும் அது ஸ்கேம்னே சொல்லிச்சு. ஆனால் இங்க இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னு சொன்னா, இன்ட்ரிம் ஆர்டர் எதுவும் பிறப்பிப்பதற்கு தயாரில்லை அப்படின்னு சொல்லிச்சு. இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க தயாரில்லை, இந்த வழக்கை வந்து முழுமையாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அதுல கொடுமை என்ன அப்படின்னா, இன்ட்ரிம் கேட்டு யாருமே போகல. அதான் அங்க கொடுமையான ஒரு விஷயம். உண்மையான விஷயம் என்னன்னா, இடைக்கால உத்தரவு வந்து யாருமே கேட்கல. இன்ட்ரிம் ஆர்டர்லாம் யாருமே அதில் கேட்கவில்லை. இடைக்கால உத்தரவாக இது வேண்டும் அது வேண்டும் என்று யாருமே கேட்கல. ஆனால் அதே நேரம் எவற்றையெல்லாம் ஆதாரம் ஓட்டு போடுவதற்கான ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து எதிர்கட்சிகள் வைத்த வாதங்களை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்றே நாம் சொல்ல வேண்டும். அப்படிதான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஆனால் உடனடியாக இதை தடை செய்ய முடியாது, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை தடை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நாம் பொதுமக்களுடைய தரத்திற்கு ஏன் எடுத்து வருகிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை தாண்டி பொதுத்தளத்திற்கு இதை ஏன் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இதற்கு முக்கியமான காரணமாக நாம் மகாராஷ்டிரா தேர்தலைத்தான் குறிப்பிடுவோம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் தான் விழித்துக் கொண்டோம். மகாராஷ்டிரா தேர்தலிலே கிட்டத்தட்ட 37,000
வாக்காளர்கள் 2019 இருந்து 24 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 37 லட்சம். அந்த மாநிலத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 37 லட்சம். ஆனால் மொத்தம் பதிவான புதிய வாக்காளர்கள், மெய்டன் ஓட்டர்ஸ், டெபியூட்டன் ஓட்டர்ஸ், பதியப்பட்ட புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 47 லட்சம். 10 லட்சம் வாக்கு வித்தியாசம் இங்கு இருப்பதை காண்கிறோம். இதுல ஒரு ஃபன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வித்தியாசம், மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வித்தியாசம் 47 லட்சம். அதுதான் இது உடனே இதே நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்ல விரும்பல, ஆனா எவ்வளவு துல்லியமாக அது இருந்தது என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்ப இந்த ப்ராசஸ எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்க போகும்போது, 25 நாள்ல இதை நாங்க செஞ்சிட்டோம், 30 நாள்ல ஏன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் இது பண்ணிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லும்போது 25 நாள்ல, அது ஒரு மாசம்னு வச்சுக்கீங்களேன், அதிகபட்சமா ஒரு மாசம் வச்சுக்கீங்களேன். 2003 இதே போல எஸ்ஐஆரை பீகாரிலே செய்த போது 2003 அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 22 வருஷத்துக்கு முன்னால 22 வருஷத்துக்கு முன்னால இதே எஸ்ஐஆரை பீகாரில் செய்த பொழுது கிட்டத்தட்ட 4.91 லட்சம் 4.91 கோடி மக்களிடத்துல இது எடுக்கப்பட்டது அப்படின்னு இப்ப கூட பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோட ரிப்போர்ட் இருக்கு, பிஐபியோட ரிப்போர்ட் இருக்கு. அதன்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் இதே காலகட்டத்தில் எடுத்து முடித்திருக்கிறார். அப்போ ஒரு 4 கோடிக்கும் அதே தான், 7 கோடிக்கும் அதே 25 நாள் தான் அப்படிங்கிறது எப்படி கேள்வி குத்தா இருக்கு அப்படிங்கிறது நான் பொதுமக்களின் பார்வைக்கே விட்டுறேன். இத்தனை நாள்ல 60 பேரை நீக்கியாச்சு, 1 கோடி பேரை அன்ட்ரேசபிள், அதுல சரி 1 லட்சம் பேர் அன்ட்ரேசபிளா இருக்கிறாங்க, அவங்கள எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களை பார்க்க முடியல, நிறைய பேர் இறந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க. இப்ப ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, அதாவது தகுதியற்றவர்கள் வாக்காளர்களாக விடக்கூடாது, இந்த தேசத்திற்குள் புகுந்து ஓட்டு போட்டு விடக்கூடாது, 2 வாக்காளர்கள் இருந்து விடக்கூடாது, புலம்பெயர்ந்து தன்னுடைய முகவரிகளை மாற்றிவிட்டு அங்கொன்றும் இங்கொன்றும் 2 வாக்காளர் அடையாள அட்டையை வைத்திருக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றது உண்மை அப்படின்னு சொன்னா, அதுக்காகத்தான் இதை செய்யறோம் அப்படின்னு வருமா இல்லையா? இதுல ஏன் உங்களுக்கு கோவம் வருது? இந்த ப்ராசஸ் தானே செய்யறது. அந்த ப்ராசஸ் செஞ்சிருந்தா பரவாயில்ல. இதன் மூலமாக தனக்கு வேண்டியவர்களையும் வேண்டப்படாதவர்களையும் பிரித்தெடுப்பதற்கும், தனக்கு வேண்டிய வாக்காளர்களை வாக்காளர்களாக சேர்ப்பதற்கும், தனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிந்த நபர்களை அந்த பட்டியலிருந்து நீக்குவதற்கும் தான் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுத்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம், ஒரு சவால்னு வச்சுக்கிட்டான்னு சொன்னா, கிருஷ்ணால எங்களுடைய பீகார் பொறுப்பாளர் இருக்கார். அவர் பகிரங்க சவால் கொடுத்தார். பீகார் பொதுமக்களின் சார்பாக ஒரு சவாலை விடுக்கிறேன். இப்ப ஞானேஸ்வர் குமாருக்கு ஒரு சவால் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, நீங்க இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட்ல எடுத்த இந்த தரவுகளை வைத்துக் கொண்டு நீங்க ஒரு பூத்துக்கு ஒரு அசம்பிளிக்கு, ஒரு தொகுதிக்கு 1000 பேரை ரேண்டமா எடுங்க. சும்மா 1000 பேரை ரேண்டமா எடுங்க. இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் உட்படுத்தப்பட்ட 1000 பேரை ரேண்டமா எடுங்க. அந்த ரேண்டமா எடுக்கப்பட்ட 1000 பேர்ல 250 பேர், அதாவது 25%, 4 1 பங்கு, அந்த 1000 பேரில் 4 1 பங்கு மக்கள் நீங்க எஸ்ஐஆர் ப்ராசஸ் ப்ராப்பரா எடுத்திருக்கீங்கிறது நம்மளும் இப்போ நீங்களும் இல்லைங்க, எல்லாரும் பார்ப்போம். 4 1 பகுதி மக்கள் அந்த ப்ராசஸ் சரியா இருக்கிறது என்று நிரூபணமாக்கிவிட்டால் நாங்களே மன்னிப்பு கேட்கிறோம், இதை பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னா இதற்கு தயாரா ஞானேஷ்குமார்? எக்ஸாமின் பண்ண சொல்லி காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கை வைக்குதா? கோரிக்கை வைக்கிறது. கிருஷ்ணால ஒரு வச்சிருக்காரு, பீகாருடைய பொறுப்பாளர். அப்ப இதை செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அங்க பிஎல்ஓக்கள் சென்றதை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் மெம்பர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நபர்கள் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 25 நாள் 2003லயும் அதே 25 நாள். இன்னைக்கு ஜனத்தொகை எவ்வளவு பெருசா பெருகி இருக்கு. 4 கோடிக்கும் அதே தான், 7 கோடிக்கும் 25 நாள்ல எங்களால எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவங்க டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கு இல்லையா, இது டெக்னாலஜியை பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு பூத் லெவல் ஆபீசர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பிஎல்ஓக்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை, டீச்சர் போன்றவர்களை பயன்படுத்தி களத்திலே இறங்கி தனித்தனி நபராக பார்ப்பார்கள். தனித்தனி நபராக அதை ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு வாக்காளர்களாக அதை பார்ப்பாங்க. பெரும்பாலும் களத்துல இறங்கிதான் அதை பார்ப்பாங்க. இப்படிதான் மகாராஷ்டிராவிலே ஒரு தொகுதியிலே இருந்த பணியிலே இருந்த, என்னால் அந்த பேரை கூட தர முடியும், இப்ப அந்த தரவு நான் தனியாகி போச்சு. ஆனா அந்த ஒரு பெண்ணை அழைத்து பேசியது இந்த பிரிண்ட்ல வந்தது, என்னுடைய நினைவு சரியா, அந்த எஃப்எம் ரைட். அது அப்ப ஒரு பெண்ணை அழைத்து கேட்கிறாங்க, எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்லுது, நாங்க காலேஜஸ்ல எல்லாம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டோம். அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் விளைவாக 80,000 பேர் 8,000 பேர் புதுசா என்ரோல் பண்ணிருக்கலாம். இந்த தொகுதியில் ஒரு தொகுதியில் 8,000 புதிய வாக்காளர்கள் என்ரோல் பண்றாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கப்பட்டது, ஏங்க 8,000 பேரும் 18 வயசுக்கு உள்ளவங்களா, இவ்வளவு பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு சரியா தெரியலங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இங்க பீகார்ல நடந்த எஸ்ஐஆர்ல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ரொம்ப அவசியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, முக்கியத்துவம் பெற வேண்டிய விஷயம் என்னன்னா,
புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் 45 வயதை கடந்தவர்கள், 50 வயதை கடந்தவர்கள், 65 வயதை கடந்தவர்கள். இதுல என்ன புரியுது அப்படின்னா, those who have got political inclination, யாருக்கு ஒரு அரசியல் சார்பு இருக்கிறதோ அவர்கள் பார்த்து இவர்களை வந்து புதுசா சேர்க்கணும் என்று பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக கொண்டு வந்திருக்கிறது. தங்களுக்கு ஓட்டு வித்தியாசத்தை அதிகப்படுத்துவதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலே தேர்தல் ஆணையத்தை இன்டிமிடேட் செய்வதற்கு, அதாவது தேர்தல் ஆணையத்தை மிரட்டுவதற்கு நரேந்திர மோடி போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்தபோது எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள் என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை இந்த ஒரு இன்டர்வியூல வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு சம்பவத்தை 19/7/2002 குஜராத்ல வந்து அசம்பிளியை வந்து சீக்கிரமாக ராஜினாமா செய்து கலைக்கிறார் நரேந்திர மோடி. கலைத்து விட்டு மீண்டும் தேர்தல் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்த ஜேம்ஸ் எல் லிங்டோ அவர் என்ன பண்றாரு, 12 மாவட்டங்களை விசிட் பண்றாரு. விசிட் பண்ணிட்டு 31/7 இருந்து 4/7/2002 வரைக்கும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, இல்ல நான் பார்த்த வரைக்கும் இப்ப உடனடியாக தேர்தல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஜேஎம் லிங்டோ வந்து சொல்றாரு. சொன்னதுக்கு அப்போது நரேந்திர மோடி ஒரு பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்றாரு. ஒரு பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணி சொல்றாரு, சில பத்திரிகையாளர்கள் என்னை கேட்கிறார்கள், ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ இத்தாலியிலிருந்து வந்தவரா என்று என்னை கேட்கிறார்கள். தேர்தல் ஆணையரை. இன்னைக்கு நம்ம தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னால் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறானுங்க. தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னா தேர்தல் ஆணையத்தில் நம்பிக்கை இல்லையா, அது ஒரு நடுநிலையான பாடி தானே, அதை குறை சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நரேந்திர மோடி சொல்றாரு, தன்னுடைய பிரச்சாரத்திலே வதோதரால பேசுறாரு. வதோதரால பேசும்போது சொல்றாரு, some journalists asked me recently, has James Michael Lindo come from Italy? ஜேம்ஸ் மைக்கேல் லிண்டோ வந்து இத்தாலியில இருந்து வராரான்னு என்ன கேக்குறாங்க. எனக்கு அவருடைய ஜனம் பத்திரி என்கிட்ட இல்ல, அவருடைய பர்த் சர்டிபிகேட் இல்ல, என்கிட்ட அவருடைய பர்த் சர்டிபிகேட் இல்ல. ஐ வில் ஹேவ் டு ஆஸ்க் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி ஃபுல்லா கேளுங்க, நீங்க சிரிக்க மாட்டீங்க, வேதனைப்படுவீங்க. இப்படிப்பட்ட வக்கர புத்தி கொண்டவரைத்தான் நாம் பிரதமராக வைத்திருக்கிறோமா அப்படின்னு. நான் ராஜீவ் காந்தி கிட்ட கேட்கணும், லிங்டோவும் சோனியா காந்தியும் ஏதாவது சர்ச்சிலே வந்து சந்தித்துக் கொண்டார்களா என்று நான் ராஜீவ் காந்தியிடம் தான் கேட்க வேண்டும் என்று கேவலமாக தேர்தல் ஆணையத்தை பேசியது மட்டுமல்ல, ஒரு எதிர்கட்சி எதிர்க்கக்கூடிய ஒருவரை எப்படி சம்பந்தம், இதுக்கு என்ன மாதிரி மீனிங் எடுப்பீங்க, நீங்க எப்படி பேச முடியும்? இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நம்முடைய பிரதமராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இவர் என்னமோ இவர் தான் வந்து ராஜஸ்தான்ல தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது. அப்படி தீர்ப்பு வந்தா எதிர்கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா தேர்தல் ஆணையமே கொண்டாடாதரா மடையான்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான பாடி. வேலட்ல வைங்கன்னா வச்சுட்டு போயிடும், ஃபார்ம் 17 வெளியிடுங்கன்னா வெளியிட்டு போயிடும், விவிபேட்டை வந்து நீங்க கவுண்ட் பண்ணணும்னா கவுண்ட் பண்ணிட்டு போயிடும். நீதிமன்றம் சொல்றதை கேட்டு போறதுதான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. அதுக்கு வந்து சாதகமா தீர்ப்பு வந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு கவலை இல்லை, பாதகமா தீர்ப்பு வந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு கவலை இல்லை. சண்டிகர் மேயர் தேர்தலை போல ஏதாவது முறைகேடு நடந்து விட்டதாக உங்களை பேசினா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப நீங்க வந்து ஆக்சுவலா எந்த விவிபேட் கவுண்டிங்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த சந்தேகமும் இவிஎம்ல இல்ல, நீங்க இவிஎம் நடத்திட்டு போயிடலாம் என்று தீர்ப்பு தந்ததற்கு ராஜஸ்தான்ல நின்று பிரச்சாரத்திற்குரிய நரேந்திர மோடி பாராளுமன்ற தேர்தலின் போது கைகளை உயர்த்தி எதிர்கட்சியினுடைய சதிகள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டதுனார. எதுக்காகப்பா நீ இப்ப சந்தோஷப்படுற? யாரை திருப்திப்படுத்துவதற்கு சந்தோஷப்படுறீங்க? இது எதிர்கட்சி வந்து உங்களை எதுவுமே சொல்லலையே, தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லிதானே நீதிமன்றத்துக்கு போச்சு. ஆனால் நரேந்திர மோடியின் வரலாறு என்பது எவ்வளவு மோசமானது என்று சொன்னால், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கப்புறம் இதே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து லிங்டோக்கு எதிராக ஒரு கனிபாய் குரேஷி அப்படிங்கிற சேர்மன் ஆஃப் மைனாரிட்டி ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படி அதனுடைய சேர்மனா இருந்த கனிபாய் குரேஷி என்பவர் மூலமாக ஒரு புகாரை அவர் மீது தர வைத்து என்னை வந்து கவர்மெண்ட் ஏஜென்ட் என்று தேர்தல் ஆணையர் சிஇசி என்ன சொன்னாரு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன பேசினாரு என்று ஒரு பொய்யான வழக்கை கொடுக்க வைத்து அவரை வந்து கேவலப்படுத்த வைத்து அவரை நிர்பந்தித்து மிரட்டி, இதெல்லாம் எதுக்கு? 2002 தான் ஸ்டேட்ல தேர்தல் நடத்தணும்னு. இன்னைக்கு காங்கிரஸ் பீகாரில் தேர்தல் ஆணையம் ஒரு முறைகேடை செய்தால் எதிர்ப்பது இவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா தெரியுது. ஆனால் நரேந்திர மோடி எந்த எல்லைக்கெல்லாம் சென்றிருக்கிறார். இப்ப நம்ம இதை சொன்னா திடீர்னு பிஜேபி காரங்க குதிக்கலாம், ஒரு தப்பதான் அவர் தட்டி கேட்டிருப்பாரு அப்படின்னு கூட வரலாறு தெரியாத வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சவங்களுக்கு நான் சொல்ற வரலாறு முதல்ல தெரியாது. ஆனால் இதை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வர்றவங்க குதிக்கலாம். ஆனால் இதற்கு எவ்வளவு உண்மையான சாட்சியம் இருக்கிறது என்று சொன்னால், வாஜ்பாய் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எதிராக இப்படி பர்சனல் அட்டாக் செய்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். Both are high constitutional authorities and must be given the respect that is their due.
அவர்களுக்கு என்ன மரியாதையை தர வேண்டுமோ அந்த மரியாதையை தர வேண்டியது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் அதான் அழகு, ஒரு தேர்தல் கமிஷனருக்கும் அதுதான் அழகு என்று மிக தெளிவாக வாஜ்பாயே இந்த குற்றத்தை, நரேந்திர மோடியின் குற்றத்தை கண்டித்தார் என்பது வரலாறு. சார், இப்போ பிரதமர் அவர்களுடைய இந்த கடந்த கால செயல்பாடுகள், அவர் முதலமைச்சராக இருந்தபோதே எலெக்ஷன் கமிஷனை எப்படியெல்லாம் அவர் ட்ரீட் செய்தார் என்று பல சான்றுகளை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துல இடைக்கால தடைக்கு கூட யாரும் மனு கொடுக்கவில்லை என்ற ஒரு தகவலை நீங்க இங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. இந்த உச்ச நீதிமன்றத்துல மஹுவா மொய்த்ரா போன்ற பல எதிர்க்கட்சிகள் நம்ம மனு கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியுது. இதுவே எதிர்க்கட்சிகளுடைய பலவீனத்தை காட்டுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மற்றொன்று, உச்ச நீதிமன்றம் ஏன் இடைக்கால தடை விதிக்க சற்று தயக்கப்படுகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் உங்களுடைய வாதமா இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் ஒரு பார்வையான ஒரு விதமான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களே. எண்ணற்ற விவகாரங்கள் இவிஎம்ல இருந்து நம்ம பாக்குறோம், எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்கு சாதகமாக தானே அவங்களுடைய வெர்டிக்ட் எல்லாம் இருந்திருக்கு. இல்ல, அப்படி கிடையாது. அப்படி நீதிமன்றத்தை நம்ம பார்ட்டிசானா பேச முடியாது. மாறாக அதே உச்ச நீதிமன்றம் தான் நமக்கு இப்போ ஒர்க் ஃப்ரம் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருந்தாலும் சரி, அதுல தரப்பட்ட இடைக்கால உத்தரவாக இருந்தாலும் சரி, எலக்டோரல் பாண்ட்ஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க களத்துல போய், இப்ப எங்களுடைய ஆபிரகாம் ராய்மணின்னு எங்களுடைய ஒரு இளைஞர் காங்கிரஸ்ல இருந்தவர் இப்போ பெரிய பொறுப்புல இருக்காரு. அவர் பீகார் விவசாயிகள் போய் கேட்கிறாரு, உங்கள்கிட்ட இது மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் எடுத்தாங்களா? ஏன்னா 7 கோடி பேர் கிட்ட இது பண்ணிருக்கிறோம், 13 கோடி மொத்தம், அதுல 7 கோடி பேர் தான் இப்ப வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அப்ப 13 கோடி பேர்கிட்ட போய் ரீச் ஆயிட்டேன். அவங்க சொல்ற எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 91% மேல போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்துல என்ன பேசும்? சீலடிச்சு சைன் போட்ட அதிகாரிகளுடைய சைன் பேப்பர் தான் பேசும். நாங்க போயிட்டோம், இதை எதிர்கட்சிகள் ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீதிமன்றம் அதைத்தான் எடுக்க முடியும். அதாவது எந்த சில விஷயங்களை, உதாரணத்துக்கு நீங்க பாபர் மசூதி தீர்ப்பாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் சரி, சில நேரங்கள்ல பிராக்டிக்கலா நம்ம பேச வேண்டியிருக்கு. நீதிமன்றங்கள் எந்த அளவிற்கு உள் சென்று அதை பேச முடியும் அப்படிங்கறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்களுடைய விஷயத்திலே, தேர்தல் ஆணையத்துடைய விஷயத்தில் நீதிமன்றம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. அருண் கோயலுடைய நியமனத்தை உச்ச நீதிமன்றம் மிக கடுமையாக சாடியது. இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அருண் கோயல் ஆசாதிக்கு அமிர்த் மஹோத்சவ், இந்த ஹர்கர் திரங்கா அவனுடைய கான்செப்டை காயின் பண்ணி கொடுத்ததே அருண் கோயல் தான். யாருக்கு? மோடிக்கு. அவர் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கும்போது. அதுக்கப்புறம் அவரை ஒரு விஆர்எஸ் வாங்குறாரு, நான் போறேன் அப்படிங்கிறாரு, ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ணோடனே ஒரே வாரத்துல அவரை எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றாங்க பிஜேபி. அப்ப அந்த வழக்கு இதே மஹுவா மொய்த்ரா போன்றவர்கள், அவங்களும் அதுல ஒரு பெட்டிஷனர். அந்த நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகும்போது, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், இஃப் ஐ எம் ரைட், இட் வாஸ் KM ஜோசப், மரியாதைக்குரிய நீதிபதி KM ஜோசப் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா, ஏன்பா ஒரு பிரைவேட் கம்பெனில கூட நீ பேப்பர் போடுறதா இருந்தா நீ என்ன பண்ணுவோம்? குறைஞ்சபட்சம் 3 மாசமாவது டைம் கேட்பான், நோட்டீஸ் பீரியட். அப்ப நீ எவ்வளவு பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசரு, நீ இன்னைக்கு ராஜினாமா பண்ற, ஒரு வாரத்துல உன்னை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றாங்களே, இது ஏற்புடையதா என்றெல்லாம் கேட்டபோது அதற்கு பதிலாக மோடியின் ஆட்சியில் இருந்த அமைச்சர்களும் சரி, இவர் நம்ம சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாலாம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். அதற்கு பதில் தரும் போது மிக கடுமையான வார்த்தைகளை எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே பயன்படுத்தினார். அப்ப இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது முறைகேடாக நியமனம் செய்யப்பட்ட போது அதை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது, கேள்வி கேட்டிருக்கிறது. அதே நேரம் நீங்க அதிகாரிகளை வைத்து சைனு சீலு மேப்னு கொடுத்துட்டீங்க வச்சுக்கா, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, ஏன்பா சும்மா கேள்வி எழுப்புறீங்க என்று உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறது. அதற்காகத்தான் ஒரு விஷயத்தை தலைவர் ராகுல் காந்தி, ஜனநாயக் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய, இந்த ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் அதை நீதிமன்றத்தின் வாயிலாகவும் அணுகுவார், மக்கள் மன்றத்தின் வாயிலாகவும் அணுகுவார். இன்னைக்கு மக்கள் மன்றத்திலே இது என்ன பேசு பொருளாக இருக்கிறது? பீகார் மக்கள் இதை கேள்வி கேட்கிறார்கள், பீகார் மக்கள் இதை ஏற்கிறார்கள். என்கிட்ட வரலையே 92% மக்கள்கிட்ட இதை எடுத்தாகிவிட்டது என்பது உங்களுடைய கிளைம் அப்படின்னா, கிட்டத்தட்ட என்டையர் ஸ்டேட்டை நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 10ல ஒரு ஆளுக்கு தெரியாம இருக்கலாம். 92% அப்படின்னா 10ல ஒரு ஆளுக்கு தெரியாம இருக்கலாம். 10ல 5 பேருக்கு தெரியலன்னா அப்ப களத்துல என்ன நடந்துச்சு? மோசடி. அப்ப அந்த மோசடியை எப்படி அமலப்படுத்துறது? ஜனநாயகத்தில் நீதிமன்றம் மட்டுமே ஜனநாயகத்திற்கான பாதை அல்ல. ஜனநாயகத்தின் பாதை என்பது மக்கள் போராட்டம். மக்கள் போராட்டம் எப்படி தீர்வு கொடுக்கும் அப்படின்னா, மக்களுக்கிட்ட அதுக்கான அக்செப்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் போராட்டம் தீர்வு தரும். இப்ப மக்கள் போராட்டத்தின் மிக முக்கியமான ஒரு விளைவாக எந்த அளவுக்கு நாம சென்று இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த தேர்தலை புறக்கணிக்க கூட யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறோம்.
ஏன்னா அதுவும் எங்களுக்கு முன்னால ஒரு ஆப்ஷனா இருக்குது. ஏன்னா முறைகேடாக ஏன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா தேர்தல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சேர்ந்து தேர்தல் வர வேண்டியது தெரியுமா? ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிரா எத்தனை மாதங்கள் தள்ளி வைக்கப்பட்டது? கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 6 மாதங்கள் தள்ளி வைக்கப்பட்டது. அந்த மாதம் அந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை தானே அப்பதான் கொடுத்தாங்க, இடையில கொடுத்தாங்க, அப்பதான் கொடுத்தாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த 6 மாத காலம் தள்ளி வைக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா மழை பெய்யுது அப்படின்னா. காஷ்மீர்ல பனி ஊத்தும், ஒடிசால மழை பெய்யும், தமிழ்நாட்டுல வெயில் கொளுத்தும், ஆந்திரால வெயில் சுட்டெரிக்கும், தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு நாள் போய் ஒரு மணி நேரம் போயிட்டு ஓட்டு போட்டு வரக்கூடியது. முடியாதவங்களை கூட தேர்தல் கட்சிகள் சமாளிச்சு தூக்கிட்டு போயிடும் வண்டியில வச்சு, எப்படியாவது நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் சூழ்நிலையில மழை பெய்யுதுன்னு ஒரு தேர்தல் ஆணையம் 6 மாதம் அந்த ஒதுக்கி வைத்தது. அதில் நடந்த ஊழல் எப்படிப்பட்ட ஊழலாக இருந்தது என்று சொன்னால், காமெடிங்க அஜித் பவாருடைய கட்சியும் ஒரே மாதிரி வாக்கு வாங்கி இருக்கிறது, சரத்பவாருடைய கட்சியும் ஒரே அளவுல பர்சன்டேஜ்ல வாக்கு வாங்கி இருக்குது. ஆனா அஜித் பவாருக்கு வந்து எம்எல்ஏஸ் மட்டும் அதிகமா போகுது, சீட் அதிகமா இருக்கு. இது எப்படி ஒண்ணு தலைவலிக்குது இதை யோசிக்கும் போது. அப்போ புதிதாக திடீரென்று பல லட்சம் பேர்கள் சேர்க்கப்படுகிறார்கள், திடீரென்று பல லட்சம் வாக்குகள் உயர்ந்து போகிறது அப்படின்னும் போது இது மிகப்பெரிய முறைகேடு என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு கால் நீங்க ஒரு வாதப்படியே எந்த ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லையோ அந்த விஷயத்தில் உண்மையில்லை என்று ஆகிவிடும். ஒரு வாதத்துக்கு சொல்றேன், நீதிமன்றத்துல வந்து எங்களால் நிரூபிக்கவே முடியல, நீதிமன்றம் இதை ஏற்கல அப்படின்னு சொன்னா நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப கூடதான் 12 பேரை வந்து இந்த MCOCA நீதிமன்றம் வந்து சிறப்பு நீதிமன்றம் வந்து மகாராஷ்டிராவிலே மும்பை பிளாஸ்டுக்கு வந்து ட்ரெயின் பிளாஸ்டுக்கு வந்து குற்றவாளிகள் என்று கண்டிச்சது. அதுக்கப்புறம் அதை 11 பேரை ஒரு ஆள் அப்படியே செத்துட்டாரு ஏற்கனவே, மிச்சம் உள்ள 11 பேரை விடுதலை பண்ணிட்டு வாய்ப்பே இல்லை, இவர்கள் குற்றவாளிகளே இல்லை என்று அடித்து நொறுக்கியது. MCOCA வழக்கு விசாரித்த முறை, எப்படி நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுக்கு வந்து கிங் ஜேம்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. இதை வந்து நீங்க வந்து இதுல வந்து சாட்சி சொன்ன 4 டாக்ஸி டிரைவர்கள் வந்து பொய்யா சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு டாக்ஸி டிரைவர் 3 மாசமா ஆளே இல்ல, பஸ்ல போனவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, ஆமா நாங்க குண்டு வச்சதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லிச்சு. அப்ப இதுக்கு முன்னால கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அப்ப இது தரப்பட்ட தீர்ப்பு. அப்ப இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் நிரூபிக்கப்படவில்லை, ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை என்றாலே அது வந்து மக்கள் மன்றத்திலும் வந்து எடுபடாம போகும் அப்படின்னு இல்ல. அதற்கு பல உதாரணத்துக்கு இவிஎம் எடுத்துக்கலாமா? இவிஎம்மும் அவ்வாறுதான். இவிஎம் நீங்க விவசாய போராட்டத்தை எடுத்துக்கங்க, கடைசி வரை நீங்க ஏதாவது ஒரு தீர்வு ஒரு பேனல் கமிஷன் ஒரு கமிட்டியை போடலாம், நம்ம பேசலாம் வைக்கலாம். மக்கள் போராட்டம் அது அல்ல. உங்களை பின்னங்கால் பிடரியில் அடிக்க, ஏன்னா இவிஎம் வந்து நம்ம குற்றம் சொல்றோம், அவங்க குற்றம் இல்லைங்கிறாங்க. பட் அது அப்படி இல்லை, அது வந்து பொதுமக்களுக்கான ஒரு போராட்டம். மக்கள் மன்றத்திலே இந்த பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் அதை ஏற்கலைங்கிறது உண்மை. நான் விவசாயத்துக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு இவர் 3 சட்டத்தை கொண்டு வந்தாரு. விவசாயத்துக்கு அது நல்லதா இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் மக்கள் எதிர்க்க போறாங்க. பீகார் மக்களுக்கு அது நல்லதாக இருந்தது, பீகார் மக்களுடைய வாக்குரிமையை அது பாதுகாக்கக்கூடியதாக இருந்துச்சு, பீகார் மக்களுடைய ஓட்டுரிமையை பேணக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் பீகார் மக்கள் ஏன் அதை புறக்கணிக்க போகிறார்கள்? அப்ப மக்கள் போராட்டம் என்பது இன்றைக்கு பீகாரிலே மிகப்பெரிய அளவிலே வெடித்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலையும் தாண்டி இன்றைக்கு பீகார் மக்கள் எங்களோடு நிற்கிறார். ஓகே சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் வந்து அந்த ஹியரிங்ல ஏதேனும் வந்து அடுத்த செஷன் வந்து எப்போ வரும்ன்ற மாதிரி ஏதேனும் அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்களா? இதுக்கு உண்டான தீர்ப்புகள் வந்து எப்போது வரும் என்று எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ வந்து அடுத்ததாக வந்து செவ்வாய்க்கிழமை இது சம்பந்தமாக விசாரிப்பதாக மீண்டும் வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆனா இதற்கிடையில் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஓட்டர் டிராஃப்ட் லிஸ்ட்டை வந்து பீகார்ல பப்ளிஷ் பண்றதுக்கும் வந்து நீதிமன்றம் தடை விதிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறது. பட் இதுவே முடிவல்ல. நம்ம இன்னும் வந்து ஆதாரங்களோடு நிரூபிப்பதற்கான நமக்கு வந்து சில இடர்பாடுகள் இருக்கு. ஆதாரங்களோடு இதை நிரூபிக்கக்கூடிய இடர்பாடுகள் சிலது நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆதாரத்தை உருவாக்குற இடத்துல இவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பில்கிஸ் பானு வழக்கிலே கற்பழித்து விட்டார், அதான் சொல்றேன். கொலை இப்போ பாம்பிளாஸ்ட் வழக்குல வந்து இவங்க குற்றவாளி இல்லைன்னு அப்ப கொன்னது யாரு? அப்ப யாருதான் கொன்னது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பில்கிஸ் பானு வழக்குல வந்து ரோமாபாய் அப்படின்னு நினைக்கிறேன், கோரி பாய் அப்படி ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பில்கிஸ் பானுடைய குற்றத்தை எடுத்துக்கிறாரு. அவங்க வந்து நேம் அக்யூஸ்டா சொல்றாங்க, யார் பேரையுமே அவர் எழுதல. அது வந்து வழக்காவே மாறல, எஃப்ஐஆர்ல பேரே இல்லை, குற்றவாளியுடைய பேரே இல்லை. அதுக்காக அது இல்லைன்னு ஆயிடுச்சா? அடுத்தடுத்த கட்டங்கள் இருந்துச்சு. உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் போராடினார்கள். போராடியதுடைய விளைவு அத்தனை பேரையும் தண்டித்தார்.
அந்த வழக்கில் தான் 20 பேர் தண்டிக்கப்பட்டார். அப்ப நீதிமன்றத்தினுடைய இந்த வழிகாட்டுதல்ல இப்போதைக்கு இடைக்கால தடை தர முடியாது என்பதே முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் விஷயத்தில் கூட வந்த வழக்கில் ஆரம்பத்தில் இப்படிதான் சொன்னாங்க, இப்போதைக்கு இடைக்கால தடை தான் தர முடியாது. ஆனால் பின்னால் முழுமையான இடைக்கால தடையை நம்மளால பெற முடிஞ்சது. அப்படிதான் சப்சிக்வெண்டா இப்ப கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. இடைக்கால தடை தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே இது மக்களுக்கான போராட்டம். இது நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதை சேர்த்தாச்சு. இது மக்கள்கிட்ட போய் ரொம்ப மிக தெளிவாக போய் சேர்ந்துருச்சு. இனி பீகாருடைய மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள் என்பதில் மிக தெளிவாக இருக்குது. மகாராஷ்டிராவில் நீங்கள் செய்த அந்த கையாடல் பீகாரில் நடக்காமல் நாங்கள் பார்த்திருப்பது, மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்திருப்பது மிகப்பெரிய வெற்றி. இதுவே மிகப்பெரிய ஜனநாயக வெற்றி. இன்னும் காலங்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல குறிப்பா அந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல உச்சநீதிமன்றம் இறுதி வெர்டிக்ட் வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இது நிச்சயமாக மக்கள் மத்தியிலும் காங்கிரஸ் கட்சியும் சரி, எதிர்க்கட்சிகள் ஜனநாயக சக்திகளும் சரி, இது எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை எக்ஸ்போஸ் செய்யும் விதமாக பல்வேறு கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.